இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இந்த வரி ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பதை நேரலையில் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் வர்த்தக ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதுமே இந்த புதிய வரிகளை விதிப்பதன் நோக்கம் என அவர் கூறியுள்ளார். இலங்கை மீது 44% வரி விதிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவால் உலகில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதல் 5 நாடுகளுக்குள் இலங்கை இடம் பிடித்துள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 12.2% வரியை விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருகையை முன்னிட்டு கொழும்பு மற்றும் பல பகுதிகளில் விசேட போக்குவரத்து மற்றும் விசேட பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 10 மணி வரை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ் லைன் வீதிகள் மூடப்பட உள்ளது. மேலும் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு எனது பயணம் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றிகரமான இந்திய வருகைக்கு பிறகு இந்த பயணம் நடைபெறுகிறது என தனது பயணம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 7 லட்சம் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிக்க தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது மார்ச் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதுடன் கடந்த 17ஆம் தேதி நிறைவடைந்தது. இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அரசு அதிகாரிகள் குறித்த தகவல் கணக்கெடுப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் இந்திய பிரதமரிடம் பகிரங்க கோரிக்கையொன்றை முன்வைத்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை யாழில் உள்ள இந்திய துணை தூதுவராலயத்தில் கையளித்துள்ளனர். மேலும் இலங்கைக்கு வருகின்ற இந்திய பிரதமர் இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்திற்கு சரியான தீர்வு ஒன்றை வழங்க வேண்டும் என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதீசன் தெரிவித்துள்ளார். இலங்கை ஆயுர்வேத மருத்துவ கூட்டுத்தாபனத்தில் இருந்து 27 மில்லியனுக்கும் அதிகமாக மோசடி செய்ததாக குற்றப்புலனாய்வுத்துறை 2 பெண்கள் உட்பட 3 சந்தேக நபர்களை கைது செய்தனர். மகரகமவில் உள்ள நாவின்னவில் அமைந்துள்ள இலங்கை ஆயுர்வேத மருத்துவ கூட்டுத்தாபனத்தின் பொது மேலாளர் புகார் அளித்ததை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நேற்று இடம்பெற்ற குஜராத் டைடன்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு இடையேயான போட்டியில் குஜராத் டைடன்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் டைடன்ஸ் அணி முதலில் கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது. பந்துவீச்சில் குஜராத் டைடன்ஸ் அணி சார்பாக முகமது சிராஜ் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 170 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலளித்தாடிய குஜராத் டைடன்ஸ் அணி 17.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் குஜராத் டைடன்ஸ் அணி சார்பாக ஜோஸ் பட்லர் ஆட்டமிழக்காத 73 ஓட்டங்களை அதிகூடிய ஓட்டங்களாக பெற்றுக் கொடுத்தார்.